Hi guys, good morning. ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு என்ன, உங்களை நோக்கி அவங்க எடுக்கிற ஆக்ஷன் என்ன, இதெல்லாம் பார்ப்போம் இந்த ரீடிங்கில். இது ஜூன் 2025க்கான ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான ரீடிங். வா 10 of Pentacles. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்கங்கிறதுக்கான ரீடிங். 6 of Swords. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க, உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. 6 of Pentacles. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. Knight of Pentacles. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. Wow, full card. So let us see. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் 10 of Pentacles. 10 of Pentacles அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னால் abundance state. ஸோ ஆல்வேஸ் லிவ் ஃப்ரம் அ abundant state. அது ஃபினான்ஷியல் abundance மாத்திரம் கிடையாது, மென்டல் abundance, எமோஷனல் abundance, ஸ்பிரிச்சுவல் abundance, ஃபிசிக்கல் abundance, திங்கிங், தாட்ஸ் எல்லாத்துலேயுமே abundance. ஸோ நிறைவான மனநிலையோட வாழ கற்றுக்கொள். எப்போ பார்த்தாலுமே இது குறை அது குறை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இதான் 10 of Pentacles கார்டு. ஓகேயா? ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, மென்டலாக ரொம்ப ஃப்ரீயாக இரு, ரொம்ப லிபரலாக இரு, உன்னையவே நீ போட்டு கஷ்டப்படுத்திக்காத, அபண்டன்ஸ் மைண்ட் செட்டோடு இரு. எது வேணுனாலும் டிவைன் மேஸ்குலைன், அதாவது இப்போ நம்ம ஃபீமேலாக பார்த்துட்டு இருக்கனால மேல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிவைன் ஃபெமினின், அதாவது அவங்கவுங்களோட டிவைன் காம்ப்ளிமெண்ட், அவங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேளுங்க எது வேணும்னாலும். பிகாஸ் டிவைன் காம்ப்ளிமெண்ட் தான் நம்மளோட ப்ரொவைடர் அஸ் வெல் அஸ் ப்ரொடெக்டர். ஓகே, எது வேணும்னாலும் அவங்ககிட்ட கேளுங்க, கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும், சாங்ஷன் ஆகும். ஸோ நீ ஃப்ரீயாக விட்டுட்டு நீ ஹாப்பியாக ஜாலியாக உன் டெய்லி டே டு டே லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ். செகண்ட் மெசேஜ் வந்து, எதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாலும், நம்ம டெய்லி ரொட்டீனில் நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னாலும், அனுபவித்து தீர்க்கணுங்கிற கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்க முடியும். அதை விட்டு விலகி ஓட முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணுறீங்க, எஸ்கேப் ஆகுறீங்க, ஓடிடணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்த விட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேஸிங் தட். ஓகே, அதை ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டு, அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறத விட்டுட்டு, இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவசியமே இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே ஓடுறீங்களோ அந்த இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை வேற ஒரு மனிதர் மூலிமா தயாராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவலையே படாதீங்க. அதனால அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மா அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சு தான் கழிச்சாகணும். யூ கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம் இட். அதுதான் 6 of Swords கர்மா கார்டு. இது வந்து 6 of Pentacles. 6 of Pentacles அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, உங்கள் டே டு டே ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் வாழும்போதே எல்லா விஷயத்துலையுமே டுவாலிட்டி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் டுவாலிட்டி இருக்குது. ஒரு விஷயத்துக்கு ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மைனஸ்னு ஒன்றும் இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் பெருசாக ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு சைடும் இருக்கும். உங்கள் அப்பா எதுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணாததுனால தான் இன்னைக்கு நீங்கள் நிலையாக நிற்கிறீங்க பாருங்கள், ஸ்ட்ராங் உமனாக நிற்கிறீங்க பாருங்கள். அதை நீங்கள் வாழ கற்றுக்கிட்டீங்க. உங்கள் அப்பா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தது தானே இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆயிருப்பீங்களா நீங்கள்? ஸோ சப்போர்ட் பண்ணலைன்னு நீங்கள் அழுகிறது எப்படி நெகட்டிவோ, நீங்கள் ஸ்ட்ராங் உமன் ஆயிருக்கீங்கிறது பாசிட்டிவ். ஸோ லைஃப்பில் எல்லாத்துலேயுமே டுவாலிட்டி இருக்குது. ஸோ அந்த டுவாலிட்டியை பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பாதர்சம் மோட்லேயே வாழாதீங்க. ஒரி, டென்ஷன், இப்படி இந்த நெகட்டிவ்லேயே வாழாதீங்க. எப்போவுமே உங்களை பாசிட்டிவாக வச்சுக்க கற்றுக்குங்க. ஓகே, ஸோ எல்லாம் மைன்யூட் விஷயம், வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் கூட எனர்ஜியை கேரி பண்ணுது. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வாழ்கிற டெய்லி டே டு டே ரொட்டீன்லேயே பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்குங்க, சென்ட்ரலில் இருக்க கற்றுக்குங்க. அதில் ஏதோ ஒரு பக்கம் ஹெவியாக வெயிட் ஆட் ஆயிடுச்சுன்னா அதையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து 6 of Pentacles. இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது எப்போவும் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவு எடுக்காத.
நிறுத்தி நிதானமா அத கொஞ்ச நேரம் ஆறப்போடு. உனக்கு பயங்கர கவலையா இருக்கு, காண்டா இருக்கு, கோவமா இருக்கு. என்ன எமோஷனல் ஃப்ளக்சுவேஷனாக இருந்தாலும், என்கிட்ட உன்னோட டிவைன் மாஸ்குலின் நான் உன் ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ள உன்னோடையே சேர்ந்து வாழ்றேன். உன் உணர்வுகளுக்குள்ளேயே இருக்கிற நானு. என்கிட்ட பேசு. என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. உன்னோட ஆத்திரத்த பூரா என்கிட்ட கொட்டி தீர்த்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அத பூரா என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச கைடன்ஸ் நான் உனக்கு குடுக்குறேன். ஸோ, அதெல்லாம் பேசி அந்த கைடன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா டெசிஷன் எடு. ஏதோ ஒரு விஷயம் நீ நெனச்ச மாரி போகல. அதாவது நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ரிசல்ட் கிடைக்கல. ரொம்ப அப்செட் ஆயிட்ட. ரொம்ப டென்ஷன்ல இருக்க. ரொம்ப கோவத்துல இருக்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிப்ரஸ் ஆயிட்ட. இந்த எமோஷனல் மூட் ஸ்விங்ஸ்ல எல்லாம் எந்த டெசிஷனுமே எடுக்காத. உனக்கு என்ன மூட் ஸ்விங் இருந்தாலும் நீ பீஸ்ஃபுல் ஆகணுமா, காம் டவுன் ஆகணுமா, டெய்லி பேசிஸ்ல என்கிட்ட பேசு. அந்த பீஸ்ஃபுல்லா கோவமா இருக்கிற நேரத்துல எமோஷனலா ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்கியா, என்கிட்ட ஆத்திரத்த பூரா கொட்டி தீர்த்துக்கோ. நான் எங்கேயும் ஓடி போகல. நான் உன்னோட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள உன்னோட டிவைன் மாஸ்குலைனா எப்பவுமே எனர்ஜியா இருந்துட்டே தான் இருக்கிறேன். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ டாக் டு மீ அப்படிங்கிறது தான். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு டெசிஷன் எடுக்காத. காம் டவுன் யுவர் செல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு. ஓகே, அடுத்த கார்டு வந்து ஃபூல் கார்டு. ஸோ ஃபுல் கார்டு எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். எவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்தால் அந்த துணி பறக்குது. அவள் ஃபேஸில் இருக்கிற அந்த சேஞ்ச் பாருங்கள். ஹவு லைட் வெயிட்டட். இந்த சறுக்கில் நிற்கிறா அவள், தெரியுதா? இந்த சறுக்கில் ஒரு கால் வெளியே இப்படி சறுக்குச்சுன்னா டபால்னு கீழே விழுந்துருவா. அது வந்து ஒரு மவுண்டைன் கிளிஃப் டாப்பில் நிற்கிறா. ஸோ அந்த அளவுக்கு she has faith in divine and she has surrendered herself to the divine. ஓகேயா? ஸோ எப்பவுமே அப்படி வாழு. என்கிட்ட நீ சரண்டர் ஆயிட்ட, என்னை நம்புறேன்னா நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறது தான் டிவைன் மாஸ்குலைனோட மெசேஜ். ஓகேயா? ஸோ டிவைன் மாஸ்குலைன் கிட்ட எப்பயும் பழகும்போது எல்லா டென்ஷனையும் பாரத்தையும் டிவைன் மாஸ்குலைன்கிட்ட கொடுத்துட்டோம்னா யூ பி ஃப்ரீ, யூ பி ரிலாக்ஸ்ட், யூ பி ஹாப்பி அப்படிங்கிறதா உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்களுக்கு சொல்ற மெசேஜ். இப்போ உங்க டிவைன் மாஸ்குலைன் சரி, உங்க டிவைன் கவுண்டர் பார்ட்னு வச்சுப்போம். ஏன்னா நிறைய ஜென்ஸும் பார்க்குறீங்க. நான் லேடியா வாசிக்கிறதுனால டிவைன் மாஸ்குலைனே வருது. உங்க டிவைன் காம்ப்ளிமெண்ட் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க 2025க்கு? ஓகே, உங்க டிவைன் காம்ப்ளிமெண்ட் உங்களை நோக்கி வர்றதுக்கு 2025ல ஜூன்ல என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? லெட் us see that. 5 of Swords. பயங்கர கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், பயங்கர கன்ஃபியூஷன்ஸ், கிளாரிட்டியே இல்லை. முதல்ல ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பற்றியே ரெண்டாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, மூணாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஒன்னோட ஒன்று கருத்து ஒத்து போகவே மாட்டேங்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. ஸோ அவங்க என்ன செய்வாங்க? அப்போ என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? அவங்க கூட அவங்களே உட்காருவாங்க. தே சிட் வித் தெம்செல்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹையர் செல்ஃப்ட கனெக்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், அந்த ஹையர் செல்ஃப்ட பேசி அவங்களோட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹையர் செல்ஃப் நிறைய கொஸ்டின்ஸா கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ் கேட்டு கேட்டு இவங்களே உணர வைக்கும். ஓ, இதுதான் ஆன்சர்னா அப்போ இப்படி தான் இருந்திருக்கணுமோ, இப்படி தான் நினச்சிருக்கணுமோ, இப்படி தான் நடந்திருக்கணுமோ, நம்ம மாற்றி செஞ்சிட்டோமோ. அவங்களோட மிஸ்டேக்ஸையும் உணர வைக்கும். அந்த பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். என்ன செய்யணுங்கிற தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த தெளிவு கிளாரிட்டியில் they'll get confidence. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் they are doing. கார்டு வந்து 5 of Swords வந்துருச்சேன்னு நினச்சி நெகட்டிவாக யோசிக்காதீங்க. 5 of Swords வந்தாலும் அந்த கிளாரிட்டிக்காக தான் 5 of Swords வருது. இட்ஸ் அ குட் சைன். 2 of Cups. ஓகேயா? ஸோ அவங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் ஏதோ ஒரு மூலியமாக தெரிஞ்சுதான் இருக்கு. ஸோ ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்காக, ஆக்சுவலாக இந்த 2 of Cups ட்வின் ஃப்ளேம் யூனியனை குறிக்கிற கார்டு. ஸோ தேர் ரெடி ஃபார் யூனியன், தேர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ ஃபார் யூனியன். உங்களை மறந்துட்டு உங்களை விட்டுட்டு அவங்களால இருக்கவே முடியல. தேர் ரெடி ஃபார் கமிட்மெண்ட். இதில் ரொம்ப கிளியர் கட்டாக எழுதியிருக்கு பாருங்க. கமிட்மெண்ட், பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்குமே அவங்க வந்து தேர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. கமிட்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்கப்பா டிவைன் மாஸ்குலைன். தேர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஐ எம் சோ ஹாப்பி. பிசிக்கல் யூனியன் இஸ் மேனிஃபெஸ்டிங் பா. எனக்கு கத்தணும் போல இருக்கு, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி டூயிங் திஸ் ரீடிங். சே, வார்த்தை கூட வாயில இருந்து வர மாட்டேங்குது. 10 of Pentacles, 10 of Pentacles, 10 of Pentacles. ஸோ இதுதான் அபெண்டன்ஸ்.
பிசிக்கல் யூனியன் வருது, கூடவே அபண்டன்ஸும் வருது. எனக்கு அதை காட்டிலும் பெரிய வார்த்தை என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ். physical freedom and independence. Health, you're so freedomful and independence. So on all aspects, emotionally freedomful and independent. எதுலையுமே ஸ்டாக்னேஷன் இல்லை, ஒரு அளவுக்கு ஹீலிங் ஆயிட்டீங்க. Now you have done your work, you have done your job, both of you, masculine as well as feminine. அவ்வளோ abundance மைண்ட் செட்டோட இருக்கீங்க. நீங்க நினைச்சா அது நடந்துரும். அப்படி ஐ டிசர்வ் திஸ் நினைச்சிட்டீங்கனாலே நடந்துரும். அந்த லெவலுக்கு வாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்க, அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்கிறதும் இருக்கு. ரெண்டு மெசேஜுமே இந்த கார்டுக்குள்ள இருக்கு. 2 of Wands. So now you know your passion, now you know what you want to live. choose wisely அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ஷன் நீங்க எடுக்கணும். எதை சூஸ் பண்ணுவீங்க? 2 of Cups சூஸ் பண்ணிட்டீங்க. 2 of Wandsல obviously it's your dream life தானே சூஸ் பண்ணுவீங்க. அதுதானே கையில தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்க. கனவு உலகத்தையும் கற்பனை உலகத்தையும் என்னுடைய உலகமாக தூக்கி கொண்டு நிற்கிறேன் அப்படின்னு. ஸோ லிவ் யுவர் லைஃப் பர்பஸ் அலாங் வித் யுவர் ட்வின் ஃப்ளேம். பிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணும்? அப்படியே ரொமான்ஸ் பாடிட்டு டுவேட் பாடிட்டு சுற்றி திரியக்கூடாது. உங்கள் லைஃப் பர்பஸை வாடணும். Twin flame union is not only for romance. அடுத்து பாருங்க 5 of Wands. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னும் மிச்சம் மீதி ஹீலிங்க்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஹீல் ஆகி தான் யுனைட் ஆயிருக்கீங்க. மிச்சம் மீதி பார்ட்டுக்கும் 5 of Wands அப்படிங்கிறது என்ன? உங்களோட பேஷன். உங்களுக்குள்ளேயே இந்த போராட்டம் வருது. இந்த லைஃப் பர்பஸை நான் வாழணும்னு நினைக்கும் போது அதாவது எப்படி அதை வாழ்றது, முன்னுக்கு பின் முரணா இருக்கு, இதெல்லாம் யோசிச்சு ஆர் கம்மிங் டு அ கிளாரிட்டி. அந்த மென்டலாக உங்கள் தாட்ஸு, உங்கள் பேஷன்ஸு, உங்களோட கற்பனை, உங்களோட ரொட்டீன், இதில் எல்லாமே அந்த மாற்றம் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த நான் ஏன்னா அந்தந்த ஏஜுக்கு தகுந்த ஒரு சோல் மெச்சூரிட்டியும் வரும்ல, அந்தந்த சோல் மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அறிவு நிலை மாறும்போது அதுக்கான ஆக்ஷன்ஸும் மாறும்ல. அப்போ அந்த ஆக்ஷன்ஸ் மாறும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் தெரியுமா? அப்போ இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்த நான் இல்லையா? இப்போ நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சு தானே ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கே வந்திருக்கேன். ஸோ அது வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சோல் எவல்யூஷன் நடந்திருக்குல்ல. ஸோ அது ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சு. இப்போ சோல் எவல்யூஷன்ல இருக்கிறதா நியூ வெர்ஷன். ஸோ இந்த நியூ வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும்ல. இன்னும் பழைய வெர்ஷனே ஓல்டு வெர்ஷனே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போதான் இந்த கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ அக்செப்ட் யுவர் ப்ரெசென்ட். வாட் யுவர் திஸ் மொமெண்ட் என்னவோ அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. அந்த சேஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் அப்போ தான் நடக்கும். டோன்ட் ரெசிஸ்ட். ஓகே, இந்த 5 of Wandsங்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான். That is why just because you're resisting, you're struggling so much, you're stressing yourself so much. Go with the flow of life. Okay guys, இதுதான் நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது. இப்போ உங்க டிவைன் மாஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த கார்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ரெண்டு கார்டு, ஒரு கார்டு தான். கைண்ட்னஸ் தெரியுதா? Kindness makes you the most beautiful person in the world, no matter what you look like. Okay? அடுத்த கார்டு எடுப்போம். Appreciate the small miracles and know the bigger ones will follow. Fill your heart with love, light and gratitude. ஓகே, ஆமாம் கைஸ், இது ரியாஸ் கம்யூனிகேட்டிவ் ஆரக்கிள். ஓகே, இப்போ அடுத்து ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ்ல இருந்து நமக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நிறைய நாள் ஆச்சு நான் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஷஃபிள் பண்ணி உங்களுக்கு ரீடிங் சொல்லி. இன்னைக்கு எனக்கு மூடு வந்துருச்சு, அதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. Let's see. Stay unbroken. As your vibration rises, forces will come to work against you. They are afraid of your power. Your spiritual awakening scares the sleepers. அது என்னமோ உண்மைதான். அடுத்த கார்டு, self mastery. You know you have mastered a soul lesson.
when the circumstances has not changed, but the way you respond has changed. This is a true sign of self mastery. ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கான லவ் மெசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம் ரொமான்ஸ் கார்டில். Express your love, go ahead and make the romantic gesture. You deserve love. You are lovable. ஓகே கைஸ், நம்ம இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ரீடிங்கில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.